ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 19. வாங்க கதைக்குள்ள போகலாம். லண்டனில் இருந்து கிளம்பிய அந்த நிழல் மனிதனின் வரவு சற்றே தள்ளி போக விதியின் சக்கரம் ஆதி மற்றும் ஆரவின் குடும்ப பக்கங்களை நோக்கி வேகமாக சுழலத் தொடங்கியது. ஆதியின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்ட அந்த பெயர் இப்போது லண்டனில் இருந்து சென்னை வரை ஒரு நிலநடுக்கத்தை போன்ற அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. அதிர்ச்சியில் சோஃபாவில் சரிந்த ஆழவின் கைகள் நடுங்கின. தரையில் விழுந்த போனில் இருந்து வினயின் குரல் எப்போதோ துண்டிக்கப்பட்டிருந்தாலும் அவனது காதுகளில் அந்த பெயர் மட்டும் ஓயாமல் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அவன் எப்படி உயிரோட இருக்க முடியும்? அன்னைக்கு நம்ம கண் முன்னாடி தானே எல்லாமே முடிஞ்சது. அப்படின்னா இத்தனை வருஷங்களா நாங்கள் நம்பிட்டு இருந்தது எல்லாமே வெறும் நாடகமா? மை காட் என்று ஆரவின் நெற்றியில் வேர்வை துளிர்த்தது. கார்பெட் சாம்ராஜ்யத்தின் அத்தனை ரகசியங்களையும் தன் விரல் நுனிகள் வைத்திருக்கும் அவனால் இந்த விசித்திரமான உண்மையை அத்தனை எளிதாக ஜீரணிக்க முடியவில்லை. வினய் எப்போதுமே எல்லா விஷயத்தையும் ஓவரா பெருசு பண்ணிடுவான் என்று தனக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக் கொண்டான். பின் தன் அறைக்கு சென்று ஆஃபீஸ்க்கு தயாராகி கீழே இறங்கி வந்து சோஃபாவில் அமர்ந்தான் ஆரவ். அப்போது சமையல் அறையிலிருந்து கயல் மெதுவாக எட்டி பார்த்தாள். அவளது கையில் இப்போது சாம்பிராணி கரண்டிக்கு பதிலாக ஒரு தட்டில் 2 சூடான தோசைகளும் தக்காளி சட்னியும் இருந்தன. அவள் ஆரவை பார்த்து, என்ன மாமா, இன்னும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்களா? கோபமெல்லாம் குறைஞ்சுதா? இந்தாங்க, பசிக்குமேனு தோசை சுட்டு கொண்டு வந்தேன் என்று சினுக்கியபடி அருகில் வந்தாள். ஆரவ் அவளை ஏறிட்டு பார்த்தான். அந்த அடர் சிவப்பு நிறப்புடவையும் நெற்றி வகுட்டில் மின்னிய குங்குமமும் ஈர கூந்தலும் என அவனது நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தன. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவளிடம் இருந்து தட்டை வாங்கி கொண்டான். ஒரு வாய் எடுத்து வாயில் வைத்தவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். என்ன மாமா, சட்னி எப்படி இருக்கு என்று கயல் ஆசையாக தன் முகத்தை அவனது முகத்தருகே கொண்டு வந்து கேட்டாள். கயல், சட்னியில் உப்பு அள்ளி போட்டியா இல்லை உப்புக்குள்ள சட்னி அரைச்சியா? காரம் ரொம்ப தூக்கலாக இருக்கு, அதுக்கு மேலே உப்பும். இதுக்கு அந்த சாம்பிராணி புகையே பரவாயில்ல போல என்று முகத்தை சுழித்தான். கயல் உடனே தன் உதட்டை பிதுக்கி கண்களில் போலி கண்ணீரை வரவழைத்து கொண்டு, நான் விடிய காலையிலேயே எழுந்து கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்தா இப்படி எல்லாரும் பார்க்க கலாய்க்கிறீங்களா? நான் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன் என்று திரும்புவது போல நாடகமாடினாள். ஆரவ் சட்டென்று அவளது கையை பிடித்து தடுத்தான். அவளது குறும்பு பார்வை அவனுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அவளை தடுத்த அந்த நொடி இருவருக்குள்ளும் ஒரு மெல்லிய மௌனம் பரவியது. ஓவரா சீன் போடாத கயல், சட்னி சுமாராதான் இருக்கு, ஆனா பசிக்கு சாப்பிடலாம் என்று அவளது கையை விடாமல் இழுத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்தான். கயல் திகைப்போடு அவனை பார்க்க ஆரவ் அவளது முகத்தை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அவள் ஆரவிடம், மாமா, என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ் என கேட்க ஆரவும் எதையோ யோசித்துவிட்டு, ஈவினிங் ரெடியாக இரு, போகலாம் என்றான். உடனே கயல் ஆழவை பார்த்து, தேங்க்ஸ் மாமா சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். இப்படி அந்த அதிகாலை பொழுதில் அவளது ஓவர் ஆக்டிங்காயும் தாண்டி அவளுக்குள் இருந்த அந்த பேரழகு அவனை மொத்தமாக கட்டி போட்டு கொண்டிருந்தது. பின் ஆரவ் மருத்துவமனைக்கு கிளம்பினான். இங்கே மருத்துவமனைக்கு அவசரமாக வந்து சேர்ந்தவுடன் ஆரவ் ஐசியூ வார்டிற்கு வெளியே அமர்ந்திருந்த ஆதியின் அருகில் சென்று அமர்ந்தான். ஆதியின் தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டான். ஆதி, பயப்படாதடா, மதுரா இப்போ நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னார். நீ முதல்ல உன்னை கவனிச்சுக்கோ. உடம்புல பத்தியா இவ்வளோ காயம் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருந்தா என்னடா என்று ஆறுதலாக கூறினான். ஆதி தன் நண்பனின் கைகளை பற்றி கொண்டு, எனக்கு ஒன்றும் இல்லை ஆரவ், மதுராக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும். அவள் கண் முன்னாடி நான் இப்படி இருந்தா அவள் இன்னும் பயப்படுவா. அதான் ஜெய்கிட்ட அவளை பார்த்துக்க சொல்லியிருக்க. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் என்று பலவீனமாக புன்னகைத்தான். சரிடா,
என்று ஆரவ் அவனுக்கு தைரியம் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இப்படி மருத்துவமனையில் இருந்து கிளம்பிய ஆதி தன்னுடைய வீட்டிற்கு முன் காரை நிறுத்தி இறங்கினான். ஆதி தன் காயங்களை மறைத்து கொண்டு மெதுவாக தன் வீட்டின் உள்ளே நுழைந்தான். ஹாலில் அவனது பாட்டி ஷோஃபாவில் அமர்ந்திருந்தார். வயது முதிர்வின் காரணமாகவும் கையில் கண்ணாடி இல்லாததாலும் அவரது கண்கள் சற்றே மங்கலாக தெரிந்தன. ஆதி உள்ளே வருவதை பார்த்தவர் அவன் கையிலும் முதுகிலும் இருந்த கட்டை பார்த்து பதறினார். ஆதி, என்னப்பா இது? உடம்பெல்லாம் ஒரே கட்டா இருக்கு. எந்த ரோட்ல கீழே விழுந்த? பைக்ல ஏதாச்சும் போய் விழுந்துட்டியா? ரோட்டை பார்த்து ஓட்டுன்னு சொன்னா கேட்டாதானே? பாரு, இப்படி வாங்கிட்டு வந்திருக்கு என்று மங்கலான கண்களை சுருக்கி கொண்டு கேட்டார். ஆதி பதில் சொல்ல முற்படுவதற்குள் பாட்டி தொடர்ந்தார். சரி, அந்த மதுரா எங்க? அவளை அவங்க அம்மா வீட்லேயே கொண்டு போய் விட்டுட்டியா? நல்லதுப்பா, அவளை அங்கேயே விட்டுட்டு வந்தது தான் நல்லது. அவள் வந்த நேரமோ என்னவோ என்று பாட்டி பேசி கொண்டிருக்கும் போதே சமையல் அறையிலிருந்து ஆதியின் அம்மா மாதவி அங்கே வந்தார். தன் மகனின் நிலையை பார்த்த மாதவிக்கு நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருந்தது. கையில் இருந்த தட்டை அப்படியே கீழே போட்டுவிட்டு ஓடி வந்தார். ஆதியின் அறைகள் வந்து அவனது காயங்களை தொட்டு பார்த்து கதறி அழத் தொடங்கினார். ஆதி, என்னடா இது கோலம்? என் பிள்ளைக்கு எப்படி ஒரு நிலைமையா? எல்லாம் அந்த மதுராவால தான். அவள் இந்த வீட்டுக்கு வந்த நாளில் இருந்து உனக்கு நிம்மதியே இல்லைடா. அவளால தான் உனக்கு இப்போ இவ்வளோ பெரிய காயம் வந்திருக்கு. அவள் ஒரு ராசி இல்லாத வாதி. அவளை அப்படியே அவங்க அம்மா வீட்டிலே விட்டுடு. இனிமே அவள் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இந்த வீட்டுப்படியே ஏறக்கூடாது. ஆதி, எப்படிடா உனக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கு என்று அழுது கொண்டே கத்தினார் மாதவி. அவர் கூறியதை கேட்ட ஆதி, நிறுத்துங்கம்மா என்று சத்தமாக கர்ஜித்தான். அவனது சிங்கக்குரலின் சத்தத்தில் அந்த வீடே ஒரு நிமிடம் அதிர்ந்தது. மாதவியும் பாட்டியும் பயந்து போய் அப்படியே வாயடைத்து நின்றனர். இனிமே மதுராவை பற்றி தப்பா ஒரு வார்த்தை கூட இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாது. எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் என்று அதிகாரமாக கூறிவிட்டு யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் விறுவிறுவென்று தன் அறைக்கு சென்று கதவை உள்பக்கமாக பூட்டி கொண்டான். அதே நேரம் ஆரவ் காலையில் கொடுத்த வாக்கின்படி கயலை மெரினா கடற்கரைக்கு அழைத்து வந்திருந்தான். மாலை நேரத்து சூரியன் மறையும் அந்த அழகில் அலைகள் வந்து மோதும் கரையில் கயல் துள்ளி குதித்து நடந்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் அப்படியொரு சந்தோஷம். ஆரவ் அவளது பின்னாலேயே அமைதியாக அவளை ரசித்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தான். அவர்கள் கடற்கரைக்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே ஆரவின் போன் அலறியது. எடுத்து பேசியவனின் முகம் அப்படியே கருகி போனது போல ஆனது. வாட்? என்ன சொல்றீங்க? நம்ம பிரான்ச்சில் ஃபயர் ஆக்சிடெண்டா? எப்படி நடந்தது? தோ நான் உடனே வரேன் என்று பதற்றமாக கத்தினான். அங்கு ஃபேக்டரியில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்ததாக மேனேஜர் பதறினார். உடனே ஆரவ் தன் நடையை நிறுத்தி கயலை பார்த்தான். கயல், ஃபேக்ட்ரியில் ஏதோ எமர்ஜென்சி, நான் உடனே அங்கே போகணும். ஸோ நீ இப்போவே கேப் புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பு, நான் அப்புறம் வரேன் என்று அவசரமாக கூறிவிட்டு அவளது பதிலை கூட எதிர்பார்க்காமல் காரை நோக்கி ஓடினான் ஆரவ். கயல் அங்கே தனியாக ஏமாற்றத்துடன் நடுவழியில் நின்று விட்டாள். ஆரவ் ஃபேக்டரிக்கு சென்று அங்கே ஏற்பட்ட தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அதிகாரிகளுடன் பேசிவிட்டு வீடு திரும்பிய போது இரவு வெகு நேரம் கடந்திருந்தது. ஏறத்தாழ 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சோர்வாக வீட்டிற்குள் நுழைந்தான். உள்ளே வந்தவன் கயல் கயல் என்று கூப்பிட்டான். ஆனால் உள்ளிருந்து எந்த பதிலும் இல்லை. அப்போது அங்கே வந்த வேலை செய்யும் அம்மா, தம்பி, சின்னம்மா இன்னும் வீட்டுக்கே வரலையே என்றார் அப்பாவியாக. ஆரவின் நெஞ்சம் ஒரு நிமிடம் திக்கென்றது. என்னது, இன்னும் வீட்டுக்கு வரலையா? நான் கிளம்பி 3 மணி நேரம் ஆகுது என்று பதறியவன் அவளுக்கு ஃபோன் செய்தான். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. அடுத்த நொடி ஆரவ் பதற்றத்தின் உச்சத்துக்கே சென்றான். அவனுக்கு இதை பற்றியும் யோசிக்க நேரமில்லை, அப்படி தோன்றவும் இல்லை. காரை எடுத்துக்கொண்டு நேராக அவர்கள் சென்ற அதே மெரினா கடற்கரைக்கு பறக்க விட்டான். இரவு நேரத்து கடற்கரையில் கூட்டம் சற்றே குறைந்திருந்தது. ஆரவ் பைத்தியம் பிடித்தவன் போல கடற்கரை மணலில்
கயலின் பெயரை சொல்லி கூப்பிட்டபடி ஓடினான். தூரத்தில் கடலலைக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய பாறாங்கல்லின் மீது ஒரு உருவம் தனியாக அமர்ந்திருப்பது தெரிந்தது. ஆரவ் நெருங்கி சென்று பார்த்தபோது அங்கே கயல் கையில் ஒரு பேப்பர் கப்பில் தேங்காய் மாங்காய் இட்ட சுண்டலை மிகவும் ரசித்து மெதுவாக தின்று கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளை உயிரோடு பத்திரமாக பார்த்த அந்த நொடிதான் ஆரவின் நின்றிருந்த இதயம் மீண்டும் துடிக்கத் தொடங்கியது. அவனது நெஞ்சு அப்படியே லேசானது. ஆனால் அடுத்த வினாடி அவனது பயம் மொத்தமாக கோபமாக மாறியது. கயல் என்று கத்தினான். திடுக்கிட்டு திரும்பிய கயல் ஆரவ் கோபமாக நிற்பதை பார்த்ததும் தன் கையில் இருந்த சுண்டல் கப்பை தள்ளி வைத்துவிட்டு கல்லை விட்டு இறங்கி அவனுக்கு முன்னால் வந்து கைகளை கட்டி கொண்டு நின்றாள். ஹேய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன். ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப். இங்கே வந்து தனியாக உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்கியா? உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல என்று ஆரவ் கத்தினான். ஆனால் கயல் கொஞ்சமும் அசரவில்லை. அவளது கண்களில் கோபமும் அழுகையும் கலந்திருந்தது. ஹே மாமா, கத்துறீங்க. உங்களுக்கு ஃபேக்ட்ரி முக்கியம், பிஸ்னஸ் முக்கியம். ஆனால் நான் இங்கே தனியாக நிற்கிறேனே. எனக்கு இந்த ஊர் கூட புதுசு, வழி கூட தெரியாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே நடுவழியில் விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ வந்து என் மேலே கோபப்படுறீங்க என்று கயல் சண்டைக்கு நின்றாள். நான் உன்னை கேப் புக் பண்ணி போக சொன்னேனே கயல் என்றான் ஆரவ். எனக்கு காரில் தனியாக போக பயமாக இருந்துச்சு மாமா. காலையில் தானே சொன்னீங்க மதுராக்காவை கூட யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லி. நீங்கள் என் கூட வரணும் தானே நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் போயிட்டீங்க. எனக்கு கோபம் வந்துடுச்சு. அதான் நான் வீட்டுக்கு போகலை, இங்கேயே உட்காந்து சுண்டல் சாப்பிட்றேன். ஃபோனில் சார்ஜ் இல்லை. இதுக்கு ஏன் இப்படி இவ்வளோ கத்துறீங்க என்று அவளது குரல் தழுதழுத்தது. அவளது அந்த கோபமான அதே சமயம் தன் மீதான ஆதங்க பேச்சை கேட்ட ஆரவின் கோபம் மெல்ல கரைந்தது. அவளது இந்த செல்ல சண்டையும் குறும்புத்தனமான கோபமும் அவனுக்குள் ஒரு விசித்திர ரசனையை கொண்டு வந்தது. கயலை பத்திரமாக மீட்ட நிம்மதியில் ஆரவ் அவளை கார் நிறுத்தி இருந்த இடத்திற்கு அழைத்து வந்தான். அப்போது கயல் ஆரவிடம் ஐஸ்கிரீம் வேணும் என்று கேட்க ஆரவோ அவளை முறைத்துவிட்டு அதை வாங்க சென்றான். ஆனால் அதற்கு முன்பு கயலிடம், ஏய் அதிக பிரசங்கி, இந்த காரை விட்டு வெளியே காலை வச்ச காலை உடைச்சிடுவேன், உள்ளேயே உட்காரணும், புரியுதா என்று கேட்க கயலின் தலை சம்மதம் என்னும் விதமாக ஆடியது. பின் ஆரவ் அதை வாங்க வெளியில் சென்றான். அப்போது அவன் காரில் மறந்துவிட்டு சென்ற அலைபேசியில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தது. கயல் அப்பொழுதுதான் அதை திரும்பி பார்த்தாள். ஐயோ, மறந்துட்டார் போலையே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதில் நோட்டிஃபிகேஷன் சத்தம் வந்து கொண்டே இருந்தது. கயலோ சரி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் என்று எடுத்து பார்க்க அதில் சாரா என்னும் பெயரில் இருந்து ஆரவிற்கு தொடர்ந்து பல மெசேஜ்கள் வந்து கொண்டிருந்தது. சரி என்று அந்த மெசேஜ்களை படித்த கயலின் முகம் சிரிப்பில் இருந்து அப்படியே அதிர்ச்சிக்கு மாறி பின் சோகமாக மாறிவிட்டது. அங்கு ஆரவ் வருவதை பார்த்த கயல் அவனுடைய ஃபோனை அப்படியே வைத்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். வந்த ஆரவ் அவளிடம் ஐஸ்கிரீமை கொடுத்தான். ஆனால் கயல் அதை வேண்டாம் என்று வெளியில் போட்டுவிட்டு வீட்டுக்கு போகலாமாமா என்றாள். ஆரவோ, என்னாச்சு உனக்கு? நீ தானே கேட்டா, இப்போ ஏன் தூக்கி வெளியே போடுற என்றான் ஆரவ் கோபமாக. ஆனால் கயல் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு தலைவலிக்குது, வீட்டுக்கு போகலாம் என்று கூறிவிட்டு கார் சீட்டில் தலை சாய்த்து கொண்டாள். அதை பார்த்த ஆரவ் எதையும் பேசிக்கொள்ளாமல் அவனுடைய காரை வீட்டுக்கு செலுத்தினான். போகும் வழி முழுக்க மௌனம் மட்டும்தான். அவள் ஆரவையும் அவனுடைய அலைபேசியையும் மாறி மாறி பார்த்து கொண்டே வந்து பின் ஜன்னல் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளுடைய கண்களில் இருந்து இப்பொழுது ஒரு துளி கண்ணீர் வெளியில் வந்து விழுந்தது. அதை அப்படியே தன்னுடைய கைகளால் துடைத்து கொண்டாள். இப்படி கயலை அழவைக்கும் அளவிற்கு அதில் என்ன மெசேஜ் வந்திருக்கும்? சாராவிற்கும் ஆரவிற்கும் இடையில் என்ன இருக்கிறது? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. வழக்காக ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.